ஹலோ காய்ஸ், நான் சிந்தியா. நீங்கள் பார்த்துட்டு இருக்குது சிந்தியா லைஃப் ஸ்டைல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா, நம்ம வீட்டு குட்டீஸ்க்கு ரொம்பவே ஃபேவரட்டான சிக்கன் பாஸ்தா எப்படி செய்யுதுன்றதை நம்ம இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். நிறைய பேர் சிக்கன் பாஸ்தா செய்யணும்னு ஆசையாக இருக்கும், எப்படி செய்யுதுன்னு தெரியாது. வாங்க எப்படி செய்யுதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 கிலோ பாஸ்தாக்கான அளவு தான் சொல்லிகிட்ருக்கேன். ஃபஸ்ட்டு வந்து நம்ம தண்ணியை வந்து பாயில் பண்ணிக்கலாங்க. தண்ணி சூடானதும் பாஸ்தா வந்து கழுவி வச்சுருந்தேன். இப்போ வந்து நான் போட ஆரம்பிச்சிட்டேன். பாஸ்தாவை போட்டுட்டு நல்லா கிளறி விடுங்க. அப்பப்போ வந்து கிளறிட்டே இருக்கணும், இல்லைனா வந்து அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிடும், அப்படியே வந்து ஒட்டிக்கும். அடுத்து வந்து ஒரு 2 ஸ்பூனுக்கு வந்து நம்ம எண்ணெய் விட்டுக்கலாங்க. அப்போ தான் வந்து பாஸ்தா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் இருக்கும். அடுத்து வந்து இதில் வந்து உப்பு கொஞ்சமாக இருக்கணும். ஸோ ஒரு 1/4 ஸ்பூன் வந்து உப்பு போட்டிருக்கேன். இதை நல்லா போட்டுட்டு ஒரு 80% வந்து குக் பண்ண போகிறோம். 80% எப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த பாஸ்தா வந்து எடுத்து இப்படி வெந்த பருக்கு அமுக்கும் போது அப்படியே வந்து குழன்னு இருக்கக்கூடாது, வெந்ததுக்கான அடையாளம். அப்படி அழுத்தும் போது அப்படியே அழுந்துச்சிங்கன்னா இது 80% குக் ஆகிடுச்சு. மீதி 20% வந்து நம்ம மசாலாவில் சேர்க்கும் போது வெந்துடும். இப்போ இதை வந்து நம்ம தனியாக வடித்து வச்சுக்கலாம். அதுக்கான மசாலாவை வந்து ரெடி பண்ணிக்கலாங்க. இப்போ வந்து ஒரு 50 கிராம் எண்ணெய் ஊற்றிருக்கேன். எண்ணெய் சூடானதும் 3 பட்டை 2 லவங்கம் போட போகிறேன். ஒரு மீடியம் சைஸ் வெங்காயம் வந்து சின்னதாக கட் பண்ணி போட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் கோல்டன் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நல்லா வதக்கிட்டே இருங்க. கலர் மாறினதும் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் வந்து போட்டுக்கலாம். இந்த ஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு ஏன் எல்லோ கலரில் இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, அடிக்கடி நான் எங்கள் வீட்டில் வந்து ஏதாவது நான்வெஜ் செய்கிறதால நான் இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து கொஞ்சமாக அரைச்சி வச்சுப்பேன். அதில் வந்து அரைக்கும் போதே வந்து நம்ம கொஞ்சம் மஞ்சத்தூள், கொஞ்சமாக எண்ணெய் விட்டு அரைச்சி வச்சிங்கன்னா நீங்கள் ஃப்ரீசரில் வைக்க வேண்டியதே கிடையாது. நார்மலில் வச்சிங்கன்னா ஒரு மாதம், ஒரு 3 வாரம் கூட தாங்கும். எனக்கு வந்து ஒரு 2 வாரம் 3 வாரம் வரைக்கும் தாங்குங்க. அந்த அளவுக்கு கெடாமல் நல்லா சூப்பராக இருக்கும். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி வந்து நல்லா சின்னதாக கட் பண்ணியிருக்கேன். நல்லா பழுத்த பழமாக எடுத்துக்கோங்க. இதையும் போட்டு நல்லா வந்து நம்ம வதக்கி விட்டுட்டு ஒரு 2 நிமிஷம் வந்து மூடி போட்டு வைக்க போகிறோம். இந்த தக்காளி வெங்காயம் வந்து நல்லா குழகன்னு வெந்த பிறகு காஷ்மீர் மிளகாத்தூள் நான் 1/2 ஸ்பூன் போடுறேன். 1 ஸ்பூன் கரம் மசாலா போடுறேன். நீங்கள் வெறும் மிளகாத்தூள்னா 1 ஸ்பூனே போட்டுக்கலாம். இதை வந்து இந்த எண்ணெயிலே வந்து இந்த பச்சை வாசனை போகிற வரைக்கும் நம்ம வதக்கலாங்க. இது ரெடியானதும் அடுத்தது 1/4 கிலோ பாஸ்தாவுக்கு 1/4 கிலோ சிக்கன் எடுத்திருக்கேன். நீங்கள் போன்லெஸ் சிக்கனாக எடுத்துக்கோங்க, அது நல்லாயிருக்கும். 1/4 கிலோ சிக்கன் கழுவி வச்சுருந்தேன். இப்போ அதையும் சேர்த்தாச்சு. எங்கள் வீட்டில் இது இவ்வளோ செஞ்சாலே போதும், அதனால தான் வந்து நான் 1/4 கிலோ 1/2 கிலோவே பண்ணுறேன். சாரிங்க, வீடியோக்காக என்னால் வந்து 1 கிலோ வந்து என்னால் பண்ண முடியாது. ஏன்னா வந்து 1 கிலோ சாப்பிட்ற அளவுக்கு வீட்டில் ஆள் கிடையாது. அதனால தான் வந்து நான் 1/4 கிலோ 1/2 கிலோவை உங்களுக்கு நான் என் வீட்டில் எப்படி செய்கிறனோ அதை தான் வந்து நான் உங்களுக்கு வீடியோவாக போட்டுட்ருக்கேன். இப்போ ஒரு 5 நிமிஷம் வந்து இந்த சிக்கன் வந்து இந்த மசாலாவில் வந்து வதங்கட்டோங்க. ஒரு 1/4 ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கலாம். ஆல்ரெடி வந்து பாஸ்தாவில் கொஞ்சம் போட்டிருக்கோம், இதுலேயும் போட்டிருக்கோம். இப்போ இந்த மசாலாலே வந்து நல்லா சிக்கன் ஒரு 5 நிமிஷம் வெந்தாச்சு. இந்த சிக்கன் வந்து எவ்வளோ முழுகுதோ அந்த அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும், அதிகமாக ஊற்ற வேண்டாம். இந்த சிக்கன் வேகிற அளவுக்கு மட்டும் தண்ணி ஊற்றினா போதும். இப்போ இந்த சிக்கனை வந்து நல்லா வேகணும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் வரைக்கும் வச்சு எடுக்கலாம். இப்போ சிக்கன் வெந்தாச்சு, மசாலாவும் நல்லா ரெடி ஆகிடுச்சு. இந்த மாதிரி ஜூஸியாக மசாலா இருக்கிற ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுக்கிற பாஸ்தாவை பார்க்கலாம் எப்படி இருக்குது. நல்லா உதிரியாக இருக்குங்க. இப்போ இந்த பாஸ்தா வந்து நம்ம 2 டைப்பாக வந்து மசாலாவில் போட போகிறோம். ஃபுல்லாகவே போட்டிங்கன்னா உங்களால் வந்து கிளற முடியாது. ஸோ பாதி வந்து இப்போ போட்டுக்கலாம். பாதி போட்டு நல்லா கிளறிட்டு அடுத்த 2வதாக திருப்பியும் மறுபடியும் பாதி போட்டு கொஞ்சமாக கொத்தமல்லி போட்டு இந்த ஸ்டேஜில் உப்பு தேவைப்படுச்சிங்கன்னா கொஞ்சமாக போட்டுக்கலாம். கரெக்டாக இருந்துச்சிங்கன்னா நீங்கள் போட தேவையில்லை. இப்போ நல்லா எல்லா இடத்துலையும் வந்து மசாலா பரவுற அளவுக்கு நல்லா கிளறி விடுங்க. பாருங்கள், இந்த மாதிரி எல்லா மசாலாவும் கிளறின பிறகு ஒரு 5 நிமிஷம் வந்து சிம்மில் வச்சு நம்ம மூடி போட்டு எடுக்க போகிறோம். 5 நிமிஷம் கழித்து நான் ஓப்பன் பண்ணியிருக்கேன். இந்த மசாலா எல்லாமே வந்து இந்த பாஸ்தாவில் கலந்துருக்கு பாருங்கள். இப்போ நல்லாவே சூப்பராக இருக்கும். இது ரெடி ஆகிடுச்சுங்க. அவ்வளோ ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கோங்க. வீட்டில் பசங்க பாஸ்தா கேட்குறாங்க, இது எப்படி பண்ணணும்னு தெரில, ரொம்ப கஷ்டமாக இருக்கணும், மசாலா ஹெவியாக இருக்குமோன்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ரொம்ப சிம்பிள் அண்ட் ஈஸியான பாஸ்தா நம்ம வீட்டிலேயே எப்படி செய்யுதுன்றதை நான் உங்களுக்கு காட்டிகிட்ருக்கேன். இந்த மாதிரி ஒரு தடவை ட்ரை பண்ணி கொடுங்க வீட்டில். நம்ம வெளியில் வாங்கி சாப்பிட்றத விட இந்த மாதிரி வீட்டிலேயே வந்து செஞ்சு சாப்பிட்டிங்கன்னா நிறைய பேரும் சாப்பிடலாம். ரொம்ப ஹைஜீனிக்காகவும் இருக்கும். வாங்க எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். ரொம்பவே சூப்பராக இருக்குங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க.